சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய தகவல் ஒன்று மக்களை, அதாவது பார்த்தீர்கள் என்றால், இது ஒரு போட்டிக் களமாகத்தான் போய்க்கின்ற ஒரு சூழ்நிலையிலே எத்தனை மாநாடு போட்டாலும் இபிஎஸ் பின்னாடித்தான் நிற்கணும் அப்படின்னு சீமான் அவர்கள் சொல்லியிருக்கிறார். எதனால் பார்த்தீங்கன்னா, எத்தனை மாநாடு போட்டாலும் பாஜகவினர் போட்டாலும் முருகனை கும்பிட்டு விட்டு இபிஎஸ் பின்னாடித்தான் நிற்க வேண்டும் என சீமான் ஒரு பதிலாக சொல்லியிருக்கிறார். சென்னை விமான நிலையத்தில் போட்டியளித்த அவர் சோறு அறிவியல் கூட்டு என சோறு பொரியல் கூட்டு என எல்லாரையும் சேர்த்து சாப்பிடு என பெயர் வைத்து வெள்ளைக்காரன் எல்லா கடவுளையும் ஒன்று சேர்த்து இந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. என்னன்னா பார்த்தீங்கன்னா, சீமான் சிவனும் முருகனும் இந்துவா என கேள்வி எழுப்பி இருக்கிறார் சீமான் என ஒரு பேச்சியாக ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கிறார். இதனை அடுத்து தான் நாம் பார்க்க வேண்டும். இப்போனா பார்த்தீங்கன்னா 2026 தேர்தலில் பார்த்தீங்கன்னா யார் முன்னாடி இருக்காங்க அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பாக அவர் குத்தி காட்டி சொல்லியிருக்கிறார். இப்போ வரக்கூடிய அடுத்தடுத்து நாட்களும் பார்த்தீங்கன்னா ஒரு சுவாரஸ்யமான முன்னணியில் தான் போய் கொண்டிருக்கிறது. ஏன்னா இபிஎஸ் ஒரு பக்கம் ஒரு ஆள் சேர்ப்பு முகாம் சேர்த்து கொண்டிருக்கிறார். சீமான் அவர்கள் பதிலடி கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார். நம்ம ஏன் சொல்ல வேண்டும் என்றால், இபிஎஸ் கட்சி ஒரு வேல் போல துணிந்து நிற்கிறதா என்று சொல்ல வேண்டும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இபிஎஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் எல்லாரையும் கொண்டு வந்துடுவார் என்று தான் நம்ம எதிர்பார்க்கப்படுகிறது. சீமான் அவர்கள் அந்த ஒரு முயற்சி எடுக்கலை, பொறுமையாக தான் பார்த்து கொண்டிருக்கிறார். பார்ப்போம் அடுத்தடுத்து என்ன செய்கிறார், என்ன நடக்கப் போகிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விதமான மாற்றங்களும் மாறலாம், திருத்தங்களும் திருத்தப்படலாம் என்று தான் கூறப்படுகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று. அடுத்து வரக்கூடிய காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம் மக்களே. அடுத்த காணொலியில் சந்திப்போம்.